நாங்க தமிழீழம் சொல்லிட்டு உட்காந்து வசூல் பண்ணது மட்டும் இல்லாம அதை பத்தி எந்த போராட்டத்தையும் 15 வருஷமா எதுவும் நடத்தாம இப்ப காஷ்மீர் மக்களுக்கு தேசிய விடுதலைக்கு எதிராக ஒரு படத்தை வந்திருக்கு. அந்த படத்தை கட்டி தழுவி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். யாசின் மாலிக் சிறையில் இருக்கிறாரு, என்ன பேசுனீங்க? கேள்வி கட்டணுமா இல்லையா? ஈழ படுகொலைக்கு எதிர்த்து குரல் கொடுத்த சையத் அலிஷா கிலானி அவரை திரைப்படத்துல ஒரு எதிரிய மாதிரி காட்டுறாங்க. வாயை திறந்து பேசிருக்கணுமா இல்லையா? அவ ஈழத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்ல, காஷ்மீரை பற்றி அக்கறை இல்ல, வசூலை பத்தி மட்டும் அக்கறையாது. இந்த படத்துல என்ன அரசு சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சமா புரியுமா புரியாது? அதாவது புத்தகம் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? முதல்வருக்கு எங்களுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சுக்கணும். உங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் இருந்து திரைப்படத்தை நீங்க பார்த்திருக்க வேண்டும். உங்க கட்சி நிலைப்பாடு என்ன? இந்தியாவிலேயே காஷ்மீரினுடைய உரிமை மறுக்கப்பட்ட பொழுது குரல் எழுப்பிய வெகு சில கட்சிகளில் திமுகவும் ஒன்று. இந்த பாலகோபால் யார்? இந்த பாலகோபால் 2009 இனப்படுகொலை முடிந்த உடனே அங்கு நடந்த இனப்படுகொலை குறித்து முதல் கூட்டத்தை இந்திய அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அழைத்து நடத்தியவர் பாலகோபால். அவர் எழுதின புத்தகத்துல தான் இப்ப நான் சொன்ன ராஷ்டிரிய ரைபிள் பத்தி போட்டிருக்குது. சீமான் பதில் சொல்லுவாரா? ஈழத்தின் மீது அக்கறை கொண்டவர். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். பாலகோபால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, ஆந்திராவை சேர்ந்தவர். சீமானுக்கு புரியுது மாதிரி சொன்னா தெலுங்கர். அந்த தெலுங்கரு ஈழத்துக்கு பேசினார், காஷ்மீருக்கு பேசினார். சினிமாக்காரன் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் போய் ஆதரிச்சிடுறதா? தொழிலாது, அரசியல் தொழில், ஈழம் தொழில், காஷ்மீர் தொழில், எல்லாமே தொழிலாது. திமுகவை சேர்ந்தவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாதாது? அன்றைக்கு சிவா பேசுகிறார் ராஜ்யசபால, திமுகவினுடைய எம்பி, அவர் பேசுறார் காஷ்மீருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு படத்தை எப்படி ஆதரிக்கிறீர்கள்? எல்லாம் கொடூரமான வில்லனாவே அந்த மக்களை காட்டி 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 அந்த மக்களை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரான தமிழர்கள் காலம் காலமாக தந்தை பெரியார் காலத்தில் இருந்து காஷ்மீருக்கு ஆதரவாக இருந்தவர். காஷ்மீர் இந்தியாவோடு இணைய வேண்டுமா இல்லையா என்று கேட்ட பொழுது திராவிட இயக்கம் என்ன சொன்னது? அந்த மக்களை எதிரியாகவும் அந்த மக்களது அரசியலை கொச்சையாகவும் பேசுகின்ற அமரன் திரைப்படம் என்பது காஷ்மீர் மக்களுக்கும் எதிரானது, மக்கள் உரிமை போராட்டங்களுக்கும் எதிரானது, மனித உரிமை போராட்டங்களுக்கும் எதிரானது. ஈழ போராட்டங்களுக்கு இதே மனநிலை தான் வந்து நிற்கும். நாளைக்கு ஈழ போராட்டத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தரை கொச்சப்படுத்தி ஒருத்தன் படம் எடுத்தா ஒத்துக்குவீங்களா? அங்கேயும் தான் ஈழ மக்கள் இந்திய ராணுவத்துக்கு எதிராக நின்னாங்க, கல்லெடுத்து அடிச்சாங்க. என்ன பண்ணிடுவீங்க? இந்திய ராணுவத்தில் மத அடையாளங்கள் கிடையாது. ஆனா அந்த படத்துல அவங்க சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் முகுந்த வரதராஜன் அவர்கள் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு ஒரு முழக்கத்தை போட்டு போடுறாங்க. இந்திய ராணுவத்தில் என்னைக்கு ஜெய் பஜ்ரங் பலி போடுறாங்க? சார், முதல்வர் மட்டும் இல்லாம துணை முதல்வர் செல்வ பிறந்தை வரி விலக்கு வேணும்னு சொல்றாரு, சீமான் அவர்கள் பாராட்டுறாங்க. இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை ஒரு சினிமாவா பார்க்கும்போது நீங்க மட்டும் வேற ஏதாவது பார்வையில பாக்குறீங்கன்னா நீங்க உள்நோக்கம் கொண்டவங்களா அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் வருது. வரி விலக்கு கேட்கறவங்க தான் உள்நோக்கம் இருக்கும், எங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கு? காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய செல்வ பிறந்த கேட்கிறாருன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இது கொலையில பெரிய பங்கு இருக்கிறது. காஷ்மீர் இவ்வளவு நாசமானதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தான். அது இன்னும் ராஜீவ்காந்தி காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில் மிக மோசமான நடத்தப்பட்டது. நேரு காலத்தில் மோசமாக நடத்தப்பட்டார்கள் அந்த மக்கள். நேரு தான் கொண்டு போய் 13 வருஷம் அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. நான் கேட்கிற தமிழ்நாட்டில் காமராஜரை கொண்டு போய் ஜெயில போட்டு 13 வருஷம் போட்டு சும்மா விட்டுருப்பீங்களா? சொல்லுங்க. கலைஞரை ஜெயில போட்டு சும்மா விட்டுருப்பீங்களா? தமிழ்நாட்டில் போராடக்கூடிய இயக்கங்களை அமைப்புகளையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு சொல்லி பாஜக துணைத் தலைவர் நாராயண திருப்பதி பேசியிருக்காரு சார், ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அவர் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? பெருசா ஒரு இரும்பு கருத்தை பட்டறையில சொல்லி பண்ணி கொண்டு வர சொல்லுங்க. இந்த அமரம் திரைப்படம் தொடர்பாக நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகின்ற கருத்துக்கள் என்பது ஒரு படைப்பாக, ஒரு கலையாக அந்த திரைப்படத்தை நாங்கள் அணுகவில்லை. அந்த படத்தில் காட்டப்படுகின்ற கதாநாயகனாக இருக்கக்கூடிய உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த கதாநாயகனாக இருக்கக்கூடிய முகுத் என்கின்ற தனிநபரின் மீதான விமர்சனமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த வந்தோம். ஆனால் ஒரு தனி மனிதன் அவனுடைய இழப்பு என்பது நம் அனைவருக்கும் மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு ராணுவ வீரனாக போர்க்களத்தில் கொல்லப்படும் போது நாம் அனைவருக்கும் அதன் மீதான ஒரு அனுதாபமும் ஈர்ப்பும் அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கின்ற மனிதனை அடிப்படையில் தான் அதை அணுகுகிறோம். ஆக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது முகுத் என்கின்ற ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்டது அல்ல, தனிநபர் ராணுவ வீரன் சம்பந்தப்பட்டது அல்ல. ஆனால் இந்த முகுத் என்கின்ற இந்த ராணுவ வீரனை கொண்டாடுகின்ற விதமாக கதையை சொல்லப்படுவதற்கு பதிலாக அவருக்கு எதிரணியிலே ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களையும் எதிரிகளாக நிறுத்தக்கூடிய போக்கு என்பது கண்டனத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த ஒரு தேசிய இனத்தை எதிரிகளாக, அந்த தேசிய இன மக்கள் வெளிப்படுத்துகின்ற உரிமை போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதாக, ஒரு சார்புடையதாக, காஷ்மீர் மக்களினுடைய தரப்பை பற்றியே பேசாமல் ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே சொல்லி காஷ்மீரி மக்களை எதிரிகளாகவே சித்தரிக்கக்கூடிய போக்கு இந்த படத்தில் நுணுக்கமாக காட்டப்படுகின்ற காரணத்தினால் அந்த படத்தினுடைய மைய கருவான இந்த காஷ்மீரத்திற்கு எதிரான அரசியலை கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது.
இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பாக அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் அந்த படத்தினுடைய இயக்குனருமாக இருப்பார்கள். ஆக இந்த இருவருமே படத்தினுடைய கருத்தாக வைக்கப்படுகின்ற அந்த காஷ்மீர் மக்களினுடைய போராட்டத்தை திரிவுபடுத்துகின்ற வகையில் அதை ஒரு தீவிரவாத ஒரு பயங்கரவாத நோக்கத்தின் அடிப்படையிலே பயங்கரவாத முறைகளிலே காட்டக்கூடிய அந்த சித்தரிப்பும், அது மட்டுமல்லாமல் அங்கே சாமானிய மக்கள் பங்கேற்று எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த ஜனநாயக போராட்டத்தை கூட கொச்சைப்படுத்துகின்ற வகையில் காட்சிப்படுத்துவது, அங்கே காஷ்மீரத்திலே நீண்ட காலமாக நடக்கின்ற மக்கள் உரிமை போராட்டத்தில் பங்கு பெற்று அங்கே அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுடைய படங்களை கலவரக்காரர்கள் பயன்படுத்துவதை போன்ற காட்சி அமைப்புகளை காட்டுவது, அங்கே நீண்ட காலமாக ஒரு ஜனநாயக போராட்டங்களை நடத்துகின்ற தலைவர்களை கூட அதுல ஒரு எதிரிகளை போல சித்தரிப்பது என்கின்ற போக்குகள் எல்லாம் இந்த படத்துல விரிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் சர்வதேச அளவில் ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலிருந்து சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் காஷ்மீரத்தில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் குறித்து பல்வேறு ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை. மேலும் போற போக்கிலே அந்த திரைப்படத்திலே அவர்கள் சொல்லுகின்ற போக்கு என்பது, இங்க டெவலப்மெண்ட் வந்தா எல்லாம் மாறிடும், ஜனநாயகம் வந்தா எல்லாம் மாறிடும், தேர்தல் வந்தா எல்லாம் மாறிடும் அப்படின்னு அந்த படம் முழுக்க திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 1947 இருந்து இன்றைய காலம் வரை இந்த ஜம்மு காஷ்மீர் என்ற 2 பகுதிகளாக இருக்கிறது. காஷ்மீர் என்ற பகுதி அது பள்ளத்தாக்கு பகுதியாக சொல்வார்கள். அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலே தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று காஷ்மீரிகள் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்திய அரசு அங்கு தொழிற்சாலைகளை அனுமதிக்கவில்லை. மாறாக ஜம்மு பகுதியில் மட்டுமே தொழிற்சாலைகள் அனுமதித்தார்கள். அதே போல 1951 இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக அங்கு தேர்தல் நடந்து வருகிறது. அந்த தேர்தல்களில் காஷ்மீர் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் டெல்லி அரசாங்கம் கலைத்து விடுகிறது அல்லது சிறையில் அடைக்கிறது. 1953 பெருவாரியாக பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற காஷ்மீர மக்களால் நேசிக்கப்படுகின்ற காந்தியடிகளோடும் நேருவோடும் நெருக்கமாக இருந்த ஷேக் அப்துல்லா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். காரணங்கள் எதுவும் இல்லை. ஷேக் அப்துல்லா எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்கின்ற காரணமோ அதற்கான விசாரணை எதுவும் நடத்தப்படவே இல்லை. அதே போல அவருடன் இருந்த பல தலைவர்கள் இது போன்று அடைக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் நேரு கொடுத்த வாக்குறுதி என்பது காஷ்மீர் மக்களினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அரசியல் விருப்பம் என்னவோ அதை தெரிந்து நாங்கள் அவர்களை எங்களோடு இணைத்துக் கொள்கிறோம் என்று வெளிப்படையாக அவர் அறிவித்தார். அந்த கருத்து கேட்பை நடத்துங்கள் என்று காஷ்மீரிகள் கேட்டார்கள். அந்த கருத்து கேட்பு நடத்துவதற்காக ஒரு இயக்கத்தை ஷேக் அப்துல்லா சிறையில் இருந்த பொழுது அங்கே மக்கள் நடத்தினார்கள். அதில் இருந்த தலைவர்களை கூட ஒரு கொலை வழக்கிலே குற்றம் சாட்டி அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். அவர்களை சிறையில் அடைத்தார்கள். அந்த ஜனநாயக வழியிலே தேர்தல் வழியிலே பங்கெடுத்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அப்படியாக எந்தவித விசாரணையும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீவிரவாதிகள் நடத்திய ஒரு நடவடிக்கையிலே இந்த ஜனநாயக தலைவர்கள் முக்கியமானவராக இருக்கக்கூடிய மக்பூல் பட்டை டெல்லியிலே தூக்கில் போட்டு அங்கே சிறைச்சாலையில புதைத்து விட்டார். இது 1983-84 நடக்கிறது. அதே போல டெல்லி அரசாங்கத்தினால் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு ஷேக் அப்துல்லாவின் மகன் ஃபரூக் அப்துல்லா முதலமைச்சர் ஆன பொழுது அந்த ஆட்சியை கலைத்து இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எப்படி இங்கே பொம்மை ஆட்சியை கொண்டு வந்தார்களோ அது போல ஒரு பொம்மை தலைவரை கொண்டு வந்து ஆட்சியில அமர்த்தினார்கள். அந்த பொம்மை தலைவரை எதிராக இளைஞர்கள் அங்கு தேர்தலில் போட்டியிட்டார்கள். அந்த தேர்தலில் போட்டியிட்ட தலைவர்களையும் கூட அவர்கள் கைது செய்தார்கள். அவர்களது வெற்றி செல்லுபடியாகாது என்று அறிவித்தார்கள். அப்படியாக நிராகரிக்கப்பட்ட பல தலைவர்கள் பின்னால் அவர்கள் தீவிரவாத அமைப்பிலே இணையக்கூடிய சூழல் 80களில் இறுதியில் நடந்தது. இதான் நடந்தது. தீவிரவாதம் என்பதோ அங்க துப்பாக்கி தூக்கினது என்பதோ குண்டு வெடித்தது என்பதோ 1980 கடைசியில். ஆனால் இவர்கள் திரைப்படங்களில் சொல்லுவது 1947 இருந்து கலவரம் நடப்பதும் துப்பாக்கி சூடு நடப்பதும் வரப்போறவங்களை சுட்டுக் கொள்றது மாதிரி எல்லா சமயத்தையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. யாசின் மாலிக் என்று ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்டினுடைய தலைவராக இருக்கிறவர் இப்பொழுது சிறையில இருக்கிறார். அந்த யாசின் மாலிக் யார்? அவர் 1986-87 தேர்தலில் பங்கெடுத்தவர், தேர்தலில் போட்டியிட்டவர். அவரது தேர்தல் வெற்றி நிராகரித்தார்கள். அவர்களை சிறையில் அடைத்தார்கள். ஷேக் அப்துல்லாவை 13 ஆண்டுகள் எதுக்கு சிறையில் அடைத்தார் என்று சொல்லவில்லை, விசாரணை நடத்தவே இல்லை. அதற்கு பிறகு சமாதானத்தின் அடிப்படையில் விடுதலை செய்தார்கள். விடுதலை செய்த பிறகு அவர் காஷ்மீரத்திற்குள் நுழையக்கூடாது என்று அவர் காஷ்மீரை விட்டு வெளியேறினார். யார் இந்த ஷேக் அப்துல்லா? அவர்தான் காஷ்மீரத்தின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று காந்தியடிகளாலே சொல்லப்பட்டவர். இப்படி அந்த மக்கள் தொடர்ச்சியாக தேர்தலில் பங்கெடுத்து யாரையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேர்தல் வெற்றியை முற்றிலுமாக நிராகரித்து பதவியேற்க விடாமல் செய்ததெல்லாம் டெல்லி அரசாங்கங்கள். இதே போலதான் 1983 நடந்து இங்க எப்படி ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட விடாமல் தடுக்கிறார்களோ அதே போல அங்க ஜெக்மோகன் என்கின்ற ஒரு ஆளுநரை, இந்துத்துவ நபரை ஆளுநராக கொண்டு வந்து அந்த ஆளுநரினுடைய அதிகாரத்தின் கீழ் அங்கே ஃபரூக் அப்துல்லா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த கட்சியை 2ஆக உடைத்து ஃபரூக் அப்துல்லா சிறையிலே போட்டுவிட்டு போலியான ஒருத்தரை முதலமைச்சராக மாற்றுகிறார்கள்.
ஆக கடுமையான ஒடுக்குமுறை ஏவப்படுகிறது. இப்பெல்லாம் வந்து அந்த சமயங்களில் எல்லாம் அவர்கள் ஆயுதங்களை தூக்கவில்லை. அதற்கு பிறகு 87 தேர்தலில் போட்டியிடுகிறார்கள், அப்பொழுதும் அவர்கள் ஆயுதங்களை தூக்கவில்லை. அப்பொழுதும் கூட தேர்தலில் போட்டியிட்டவர்களுடைய அந்த வெற்றியை ரத்து செய்கிறார்கள், அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு சில இடங்களில் ஆயுத போராட்டம் என்பது நடக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அதே JKLF தலைவர் யாசின் மாலிக் அவர் காந்திய வழியை பின்பற்றுவதாக ஆயுத போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தார். ஆனால் என்ன செய்தார்கள்? அவர்களையும் இன்றைக்கு நீண்ட காலம் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆக காஷ்மீரத்தில் நடக்கக்கூடியது என்பது அந்த மக்கள் அவர்கள் ஜனநாயக விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டது. இந்த சமயத்தில் 1990 அன்றைக்கு VP சிங் அரசாங்கத்தில் பெருமளவு ஆதரவாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி, VP சிங் ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவின் அடிப்படையில் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்தார்கள். அந்த பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவவாதியான ஜக்மோகனை மீண்டும் அங்கே கவர்னராக கொண்டு வந்தார்கள். அந்த ஜக்மோகன் 1991 ஜனவரியில வந்து மே மாதத்துல பதவியிலிருந்து வெளியேறுகிறார். அந்த 5 மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 3 இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தி ஒவ்வொரு துப்பாக்கி சூட்டிலும் 40 to 100 பேர் காஷ்மீரிகளை, பொதுமக்களை, குழந்தைகளை, பெரியோர்களை படுகொலை செய்கிறார். இந்த படுகொலை மிக மோசமான அளவில் நடந்து அங்கே காஷ்மீரின் மக்களின் உரிமைக்காக ஜனநாயக வழியில போராடிய மிர்வாயிஸ் என்கின்ற ஒரு தலைவரை படுகொலை செய்கிறார்கள். அந்த படுகொலை செய்யப்பட்ட தலைவரை அவர் உடலை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மக்கள் மீது 5 லட்சம் பேரின் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறார் ஜக்மோகன். யார் இந்த ஜக்மோகன்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர், RSS நபர். அவர் அந்த 5 லட்சம் பேர் மேல துப்பாக்கி சூடு நடத்தி நூற்றுக்கணக்கான படுகொலை செய்த பொழுது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த அன்றைக்கு ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அதுக்கு நேரடியாக கண்டனம் தெரிவிக்கிறார். இதுதான் நிலைமை. ஐக்கிய நாடு சபையில் இருந்து இதற்கு கண்டன குரல் வருகிறது. இப்படி தொடர்ச்சியாக 1991 to 96 வரை கிட்டத்தட்ட 806 பேர் கஸ்டடியில வைத்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இது எல்லாமே இங்கே நாங்க பேசலைங்க. இதெல்லாம் ஐநா மனித உரிமை அமைப்பில் ஆவணமாக இருக்கிறது, அம்னெஸ்டியில ஆவணமாக இருக்கிறது, பல்வேறு மனித உரிமை அமைப்புகளில் ஆவணமாக இருக்கிறது. இது குறித்து இங்கே இருந்து, இந்தியாவில் இருந்து மனித உரிமை அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நேரே சென்று களஆய்வு செய்கிறார்கள். அந்த களஆய்வு செய்வதில் இன்றைக்கு இந்த திரைப்படத்தில் சொல்லுகிறார்கள் ராஷ்டிரிய ரைபிள் பத்தி. அந்த ராஷ்டிரிய ரைபிள் என்ன அப்படின்னு இந்தியாவினுடைய புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர் கே பாலகோபால், மிக புகழ்பெற்ற மனித உரிமை செயல்பாட்டாளர், அவர் அங்கே களத்திற்கு சென்று அங்கே ராஷ்டிரிய ரைபிள் என்ன செய்தது என்று ஒரு தகவலை சொல்றார். நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். 1995 ஜூன் 13 அனந்த்நாக் மாவட்டத்தில் ராஷ்டிரிய ரைபிளை சேர்ந்தவர்கள் ஹிலால் அகமது, குலாம் ரசூல், ரம்ஜா அலீஃப், ஃபருக் அகமது வாணி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். 4 பேரை முகாமுக்கு கொண்டு சென்று முதலில் நஸ்தியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஒரு பையில் திணித்து குலாம் ரசூலிடம் கொடுத்து ஜீலன் நதியில் போட்டு வர சொன்னார்கள். அவர் அந்த வேலையை செய்து வந்ததும் அவரையும் துண்டு துண்டாக வெட்டி பையில் திணித்து ரம்ஜா அலியிடம் கொடுத்து நதியில் போட்டு வர சொன்னார்கள். அவர் திரும்பி வந்ததும் அவரையும் வெட்டி ஃபருக் அகமது வாணியிடம் கொடுத்தனர். ஃபருக் பையுடன் நதியில் குதித்து நீந்தி கரையை அடைந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டார். அனந்த்நாக்கில் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டிடம் சரணடைந்து இந்த கொடூரமான நிகழ்வை விவரித்து வாக்குமூலம் கொடுத்தார். இதான் ராஷ்டிரிய ரைபிள் பத்தி பாலகோபால் கொடுத்த ஆவணம். நான் கமலஹாசன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், ராஷ்டிரிய ரைபிள் பற்றியான இந்த ஆவணங்களை எல்லாம் படித்தீர்களா? முகுந்த் அவர்கள் இது போன்று செஞ்சார்கள் நான் குற்றச்சாட்ட வரல. நீங்க ஒரு திரைப்படத்தை எடுக்கிறீங்கன்னா அந்த திரைப்படத்துல பாதிக்கப்பட்ட மக்கள், ஒட்டுமொத்த காஷ்மீர மக்களையும் எல்லாருக்கும் எதிராக கூட நிறுத்துறாங்க. இந்த படத்தை பாருங்க. இப்ப அதெல்லாம் இது வந்து நாங்க சொன்ன தகவல் 1995-96 ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்கள். இது மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் இதுல இருக்கிறது. இதே போல ஐநாவோட மனித உரிமை அவைக்கு சென்ற ஒருத்தரையும் என்ன பண்றாங்கன்னா கடத்தி கொண்டு போகிறார்கள். அதை கடத்தி கொண்டு போனவர் ராணுவத்திற்கு சார்பாக வேலை செய்யக்கூடிய ஆயுத குழுக்கள் கடத்தி கொண்டு போகிறார்கள். ஐநா மனித உரிமையில பேசியவர். அடுத்தவர் ஐநா மனித உரிமை அவைக்காக அவர் வந்து விமான நிலையத்துக்கு போறார். அவர் போறவர் மீது நிறுத்தி அவரை முகாமுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதற்கு பிறகு அவரது உடல் 2 நாள் கழிச்சு வெளியில கிடைக்குது. அவரை கூட்டிட்டு போன ராணுவத்துக்கு ஆதரவாக இருந்த ஆயுத குழுக்கள், அவர்கள் யார் 2 பேர் கூட்டு போனாலும் அவனோட உடம்பு அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு கிடைக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கின்றன. இது குறித்து ஏகப்பட்ட தீர்மானங்கள் ஐநா மனித உரிமையில் நிகழ்ந்திருக்கின்றன. நாம் என்ன சொல்றோம்னா, நீங்க முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய ஈகத்தை கொண்டாடுவதிலே அது திரைப்படமாக்குவதில் யாருக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. அந்த ஒரு தனி மனித குடும்பத்தினுடைய வழி, அதனை நாம் அனைவருமே பகிர்ந்து கொள்கிறோம். அதே வழிதானே அங்க இருக்க அத்தனை பேருக்குமே இருக்கிறது.
அங்க இருக்க அத்தனை பேருக்கும் இருக்கிறது. நீங்க மக்பல் பட்டு படத்தை அதுல காமிக்கிறீங்க தீவிரவாதி மாதிரி தலைவர் மாதிரி, சையத் அலிஷா கிலானி படத்தை ஏதோ தீவிரவாத தலைவர் மாதிரி ஒரு ஷாட்ல காமிக்கிறீங்க. யாரு சையத் அலிஷா கிலானி? குரியத்தோட தலைவரா இருந்த சையத் அலிஷா கிலானி ஈழப்படுகொலையை கண்டித்து டெல்லியில வந்து 2009 குரல் கொடுத்தவர். அதற்கு பிறகு இனப்படுகொலை நடந்ததற்கு பிறகு இனப்படுகொலைக்கு எதிராக, தமிழர் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் சையத் அலிஷா கிலானி. சரிங்களா? அந்த சையத் அலிஷா கிலானியை மக்பூல் பட்ட எல்லாத்தையுமே தீவிரவாதியா காட்டி எந்த உரையாடலை தடுக்கிறீர்கள்? அப்ப நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் என்ன தெரியும்? முகுந்த் வரதராஜன் மீது இருக்கக்கூடிய அனுதாபம் காஷ்மீர் மக்களுக்கு எதிராக, காஷ்மீர் போராட்டத்துக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உணர்வாக மாறுகிறது. இதுல என்ன சாதிக்கிறீங்க? ஒருத்தரை ஹீரோவாவும் பெருந்திரளான மக்களை வில்லனாவும் காட்டுறீங்க. பெருந்திரளான மக்களை வில்லனா காட்டுறது மூலமாக ஒட்டுமொத்த ஒரு மாநில மக்களையே எதிராக காட்டுறீங்க. அந்த மக்களுடைய வரலாறே தெரியாம காட்டுறீங்க. அடிப்படையில காஷ்மீரத்துல இந்துக்கள், சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் சொல்றது நாங்க காஷ்மீரியாத் அப்படிங்கிறாங்க. நான் வரலாற்று ரீதியா ஒண்ணு சொல்றேன். காஷ்மீரிகள் எந்த இடத்திலுமே அன்றைக்கு இந்திய விடுதலை போராட்டத்தின் பொழுது காங்கிரசுக்கு ஆதரவாகத்தான் ஷேக் அப்துல்லா நின்றிருக்கிறார். அவர் வந்து முஸ்லீம் லீகுக்கு அன்றைக்கு ஆதரவாக, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கல. முகமது அலி ஜின்னாவோட போய் நிற்கவில்லை. அவர் காந்தியடிகள் வழியாக தான் நின்றதாக வெளிப்படையாக இருக்க காந்தியடிகள் அவர் ஆதரித்து இருக்கிறார். இதுதான் நிலைமைங்க. அதே போல பாகிஸ்தானில் இருந்து அங்கே காஷ்மீரத்திற்குள் வந்து மக்களை படுகொலை செய்யக்கூடிய அந்த படைகள் வந்த பொழுது அந்த படைகளுக்கு எதிராக நின்றவர்கள் இதே ஃபருக், இந்த ஷேக் அப்துல்லாவினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் நின்றிருக்கிறாங்க. அவர்கள் சீக்கியர்களையும் இந்துக்களையும் பாதுகாத்த காரணத்தினால் அவர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே ஆவணமா இருக்குது. அவர் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு மதம் கிடையாது, நாங்கள் எந்த மதத்தையும் ஆதரிக்கல, நாங்கள் காஷ்மீரிகள் என்று பேசுறாங்க. ஆனா நீங்க என்ன காட்டுறீங்கன்னா காஷ்மீரிகள் என்றாலும் முஸ்லீம்கள் என்று மட்டுமே காட்டுகிறீங்க. காஷ்மீர் முஸ்லீம்களா மட்டுமே காட்டுறாங்க. அந்த வரலாறு யாருமே படிக்கிறது ரொம்ப வசதியாக. இதை செய்தது யாருன்னா ஜக்மோகன் சிங். ஜக்மோகன் என்று சொல்லக்கூடிய RSS நபர் தான் என்ன பண்றாருன்னா பண்டிட்டுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலையை செய்தவர் அவர். பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்தவன என்ன பேசிச்சு? பண்டிட்டுகளை பத்தி பேசிச்சு. பண்டிட்டுகளோட பிரச்சனை என்ன? பண்டிட்டுகள்ல 2 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த 2 பேர் கொலை, அந்த 2 பேருமே யார் அப்படின்னா அவர்கள ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தவர். இன்னொருவர் யாருன்னா அந்த மக்பல் பட்டுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவர். பிஜேபியோட தலைவர் என்ன பார்ப்பாரு ஊர்ல நம்ம பார்த்திருக்கிறோம். மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை செய்தவர்கள். மக்பூல் பட்டுக்கு இப்படி ஒரு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். அவர் தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. அப்ப அவர்களை கொலை செய்த உடனே பண்டிட்டுகளுக்கே பிரச்சனை என்று சொல்லி பண்டிட்டுகள் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டவர் ஜக்மோகன். வேற யார்? பாரதிய ஜனதா கட்சியினால் ஆளுநராக சொல்லப்பட்டவர். இந்த வரலாறை பேசணுமா இல்லையா? அங்கே உடனடியா என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமிய தலைவர்களும் பண்டிட்டுகளின் தலைவர்களும் சேர்ந்து அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள், நாங்கள் அனைத்து மக்களையும் பாதுகாக்கிறோம் என்று. உடனே பண்டிட்டுகளின் தலைவராக இருக்கிறவரை கூப்பிட்டு பிளைட் டிக்கெட் கொடுத்து நீங்க முதல்ல டெல்லிக்கு போன, டெல்லிக்கு துரத்தி விட்டது ஜக்மோகன். பண்டிட்டுகளுடைய வெளியேற்றம் என்பது ஜக்மோகனால் நடத்தப்பட்ட. ஜக்மோகன் என்ன சொன்னார்? பண்டிட்டுகள் எங்களால் பாதுகாக்க முடியாது சொன்னார். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் இன்றைக்கு தீவிரவாத அமைப்புன்னு சொல்றாங்களே அந்த அமைப்புகள் உட்பட ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் JKLF உட்பட அனைவருமே பண்டிட்டுகள் வெளியேறக்கூடாது, நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அவர்கள் நாங்கெல்லாம் காஷ்மீர், நாங்க தமிழன் சொல்றோமே, தமிழன் சொன்னா இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ நேரம் பிரிக்கிறோமா? பிஜேபி காரன் தான் பிரிக்கிறான். யார் முஸ்லிம் யார் கிறிஸ்தவன் பிரிக்கிறான், நம்ம பிரிக்கல. ஆனா அதே மாதிரி காஷ்மீர்கள் சொல்றாங்க நாங்கள் காஷ்மீரிகள் என்று சொல்லுகிறார்கள், அவர் இந்து முஸ்லிம் எல்லாம் பிரிக்கல. இப்ப என்ன பண்றீங்கன்னா அந்த திரைப்படங்கள் மூலம் அங்க இருக்கிறவங்க முஸ்லீம் அவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க, அவரெல்லாம் கல்லெறிகிறாங்கன்னு. ஏங்க நம்ம வீட்டு தெருவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளார ராணுவம் வந்து கூட்டு பாலியல் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாம் ஆவணம் இருக்கு. ஒரு பகுதியில் கூடிய ஆண்களை முழுவதும் வெளியேற்றிவிட்டு அந்த பகுதியில் கூடிய பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்வதை ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். அதனாலதான் அவங்க ராணுவ வாகனங்களை எல்லாம் துரத்துறாங்க. அதனால கல்லெறி அவங்களுக்கு குண்டு இடத்துல இருக்கல இங்க போன்றாங்க, ராணுவ வண்டி இங்க எதுக்கு கேக்குறாங்க. அவ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க உடனே அவங்க கல் எடுத்து எறிகிறாங்க, அவங்கள தீவிரவாதிகள் கொண்டு வரப்பட்டவங்கன்னா இங்க இருந்து பார்க்க நமக்கு என்ன தெரியும்? நம்ம கேட்கிறோம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் இணையதள சேவை வருடக்கணக்கில் முடக்கப்பட்ட ஒரே நிலப்பரப்பு காஷ்மீர் தான், வேற எந்த இடமும் கிடையாது. வேற எந்த இடத்திலுமே இணைய சேவை முடக்கப்படல. இப்ப
மோடி அரசாங்கம் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 2019 வந்தவுடனே காஷ்மீரினுடைய மாநில அந்தஸ்தை கலைக்கிறாரு. அங்கிருந்த தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கிறார். முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார். எத்தனை ஆண்டு காலம்? 3 ஆண்டு காலம், 4 ஆண்டுகளும் சிறையில் வச்சிருந்தாங்களே. யாராவது கேள்வி கேட்டாங்களா? அதுக்கு தேர்தலில் பங்கெடுத்தான முதலமைச்சரானாங்க. இத்தனைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவோடு நின்றவர்களும் சிறையில் அடைச்சாங்கல்ல. அன்றைக்கெல்லாம் கமலஹாசன் பேசவில்லையா? அன்றைக்கு பேசிட்டு ஜனநாயகத்தை பத்தி வாய்க்கிலேயே வகுப்பு எடுக்கிறீங்கல்ல படம் போட்டு. நீங்க தேர்தலுக்கு வந்தாதான் உருப்பிடுவீங்க, அப்பதான் டெவலப்மெண்ட் வரும் படத்துல எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி மக்களுக்கு அட்வைஸ் பண்றீங்கல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபையை கலைச்சது யாரு? அந்த முதலமைச்சரை சிறையில வச்சது யாருன்னு கமலஹாசன் வாயை திறந்து கேட்பாரா? எது ஜனநாயகம்? எது ஜனநாயகம்? இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை என்ன? அவங்களுக்கு மாநில அந்தஸ்து போயிருக்குது. அதுக்காக திமுக குரல் கொடுத்தது பாராளுமன்றத்தில். ஆனால் திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த படத்தை எப்படி எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறார்? எந்த அடிப்படையில்? நீங்க ஒண்ணு எடுத்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் இன்னொரு பாடத்தை பாருங்க, ஒரு கருத்தை சொல்லுங்க. இன்றைக்கு காஷ்மீர் நிலைமை என்ன? இன்றைக்கு கடந்த 7 வருடமாக காஷ்மீருக்குள்ள 6 வருடமாக காஷ்மீருக்குள்ள யாருமே போக முடியல. நான் கேட்கிறேன், திமுகவினுடைய எம்பிக்கள் காஷ்மீருக்கு நுழைய முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி ஜனநாயகமா இருக்கும்? அது இந்தியாவில் எப்படி ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லுவீங்க? காஷ்மீர் மக்கள் போய் சந்திப்பதற்கு இந்தியாவினுடைய எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி கிடைக்கலையா? உண்மையா இல்லையா? சர்வதேச அளவில் வரக்கூடிய குழுக்கு அனுமதி இல்லை, ஐநாவுடைய குழுவுக்கு அனுமதி இல்லை. ஏன் இல்லை? அங்கதான் தீவிரவாதிகள் இருக்காங்க. தீவிரவாதி மக்கள் இங்க இருக்கிற சர்வதேச மனித உரிமை மக்கள் போய் பார்த்து தீவிரவாதிகள் தப்பா கொலை பண்றாங்க, மக்கள் தீவிரவாதிகளை தான் வெறுக்கிறாங்க அப்படின்னு உண்மையை வெளியே சொல்லட்டுமே. ஏன் திமுக எம்பி போகட்டுமே, கமலஹாசன் போகட்டுமே. அதுக்கெல்லாம் எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லையே. இப்ப 6 வருஷமா அந்த மக்களுக்கு இணைய சேவை கிடையாது, மின்சார சேவை கிடையாது, எந்த போக்குவரத்தும் கிடையாது, வெளியில் போக முடியாது, உள்ளே வர முடியாது, எல்லாம் முடக்கப்பட்டு விட்டது. காஷ்மீர் மக்கள் நிலை என்ன உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட சமயத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு காஷ்மீர் மக்களை முழுவதுமாக எதிரியாக காட்டினா யாருக்கு லாபம்? இதுல என்ன கொடுமைன்னா, இந்த யாசின் மாலிக் அவரை கூட்டிட்டு வந்து இங்க கூட்டம் நடத்தின நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் போய் உட்கார்ந்து படத்தை பாராட்டுறாரு. நான் கேட்கிறேன், வெக்கமா இல்லையா? ஒரு தேசிய இன விடுதலை பத்தி நாங்க தமிழீழம் சொல்லிட்டு உட்காந்து வசூல் பண்ணது மட்டும் இல்லாம அதை பத்தி எந்த போராட்டத்தையும் 15 வருஷமா எதுவும் நடத்தாம இப்ப காஷ்மீர் மக்களுக்கு தேசிய இன விடுதலைக்கு எதிராக ஒரு படத்தை வந்திருக்கு. அந்த படத்தை கட்டி தழுவி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். இதே JKLF தலைவர் யாசின் மாலிக் சிறையில் இருக்கிறார். உங்க கூட கூட்டத்தை நடத்தினா, நீ கூட்டத்தை நடத்துனீங்கல்ல, நான் டெல்லிக்கு போய் காஷ்மீருக்கு ஆதரவான ஊர்வலம் நடத்தணும்னு சொல்லி பேசுனீங்கல்ல. யாசின் மாலிக் சிறையில் இருக்கிறாரு, என்ன பேசுனீங்க? கேள்வி கேட்டுருமா இல்லையா? ஈழ படுகொலைக்கு எதிர்த்து குரல் கொடுத்த சையத் அலி ஷா கிலானி அவரை திரைப்படத்துல ஒரு எதிரிய மாதிரி காட்டுறாங்க. வாயை திறந்து பேசிருக்குமா இல்லையா? அவ ஈழத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்ல, காஷ்மீரை பற்றி அக்கறை இல்ல, வசூலை பத்தி மட்டும் அக்கறையாது. என்ன அரசியல் தெளிவு இருக்குது? திமுகவோ காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ இவங்க எல்லாம் சுயநிர்ணய உரிமை தேசிய விடுதலை பத்தி பேசல. ஏதோ பெரிய தலைகீழ் மாற்ற அரசியல் பேசிட்டு ஈழ விடுதலை எல்லாம் முழுக்க ஒப்படைச்சிட்டு அதையெல்லாம் சுக்குநூறா 15 வருஷமா வந்த இளைஞர் எல்லாம் காயடிச்சு சுக்குநூறா ஆக்கிட்டு இன்னைக்கு இந்த படத்துக்கு ஆதரவு நிக்கிறீங்களா? உங்க வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். இந்த படத்துல என்ன அரசியல் சொல்லப்பட்டிருக்கு? அது கொஞ்சமா புரியுமா புரியாதா? புஸ்தகம் படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? இந்த பாலகோபால் யார்? இந்த பாலகோபால் 2009 இனப்படுகொலை முடிந்த உடனே அங்கு நடந்த இனப்படுகொலை குறித்து முதல் கூட்டத்தை இந்திய அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அழைத்து நடத்தியவர் பாலகோபால். 2009 பெங்களூர்ல நடந்தது, நான் பங்கெடுத்திருக்கிறேன். பாலகோபால் நடத்திய அந்த கூட்டத்தில் நானும் பங்கெடுத்திருக்கின்றேன். பாலகோபால் நானும் பேசி இருக்கின்றேன். அவர் எழுதின புத்தகத்துல தான் இப்ப நான் சொன்ன ராஷ்டிரிய ரைபிள் பத்தி போட்டிருக்குது. சீமான் பதில் சொல்லுவாரா? ஈழத்தின் மீது அக்கறை கொண்டவர். அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். பாலகோபால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, ஆந்திராவை சேர்ந்தவர். சீமானுக்கு புரியுற மாதிரி சொன்னா தெலுங்கர். அந்த தெலுங்கரு ஈழத்துக்கு பேசினார், காஷ்மீருக்கு பேசினார். எப்படிங்க பேசு? சினிமாக்காரன் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் போய் ஆதரிச்சிடுறதா? தொழிலாது, அரசியல் தொழில், ஈழம் தொழில், காஷ்மீர் தொழில், எல்லாமே தொழிலாது. திமுகவை சேர்ந்தவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாதாது? அன்றைக்கு சிவா பேசுகிறார் ராஜ்யசபால, திமுகவினுடைய MP, அவர் பேசுறார் காஷ்மீருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு கொண்ட ஒரு படத்தை எப்படி ஆதரிக்கிறீர்கள்? எல்லாம் கொடூரமான வில்லனாவே அந்த மக்களை காட்டி அந்த மக்களை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரான தமிழர்கள் காலமாக தந்தை பெரியார் காலத்திலிருந்து காஷ்மீருக்கு ஆதரவாக இருந்தவர்கள். காஷ்மீர் இந்தியாவோடு இணைய வேண்டுமா இல்லையா என்று கேட்ட பொழுது திராவிட இயக்கம் என்ன சொன்னது? அதை காஷ்மீர் மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னது. காஷ்மீர் மக்கள் முடிவு செய்யட்டும், நீ யார் முடிவு செய்யறது கேட்டாங்க. அதான் திராவிட இயக்கம். அது இல்லாம நீங்க அந்த மக்கள் ஆயுதத்தை என்றைக்கு தூக்கினார்கள்? ஒட்டுமொத்த காஷ்மீரும் ஆயுதம் தூக்கி நிக்குது. 7.5 லட்சம் இந்திய ராணுவ படை அங்க நிறுத்தப்பட்டிருக்கு. பாலகோபால் எழுதியிருக்கிறார். 7.5 லட்சம் இந்திய ராணுவ படை
கிட்டத்தட்ட 7 பேருக்கு ஒரு ராணுவம் சிப்பாய் என்கின்ற விகிதத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தின் மிக அதிகமாக ராணுவ மயமாக்கப்பட்ட நிலப்பரப்பாக காஷ்மீர் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்தில் அந்த மக்களை பற்றி எந்த புரிதலும் இல்லாம அந்த மக்களை எதிரியாகவும் அந்த மக்களின் அரசியலை கொச்சையாகவும் பேசுகின்ற அமரன் திரைப்படம் என்பது காஷ்மீர் மக்களுக்கும் எதிரானது, மக்கள் உரிமை போராட்டங்களுக்கும் எதிரானது, மனித உரிமை போராட்டங்களுக்கும் எதிரானது. ஈழ போராட்டங்களுக்கு இதே மனநிலை தான் வந்து நிற்கும். நாளைக்கு ஈழ போராட்டத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தரை கொச்சப்படுத்தி ஒருத்தன் படம் எடுத்தா ஒத்துக்குவீங்களா? அத அங்கேயும் தான் ஈழ மக்கள் வந்து இந்திய ராணுவத்துக்கு எதிராக நின்னாங்க, கல்லெடுத்து அடிச்சாங்க. என்ன பண்ணிருவீங்க? எடுத்து எழுதிடலாமா? திலீபன் உண்ணாவிரதம் இருந்தாரு இந்திய அமைதி படைக்கு எதிராக, அப்படி எடுத்த கொண்டாடிருப்பீங்களா? ஒரு அடிப்படை தர்க்கம் வேணாமா? ஆக தோழர்களே, நாங்க என்ன கேட்கிறோம்னா, அதே மாதிரி இந்திய ராணுவம் மத சார்பற்ற ராணுவம். இந்திய ராணுவத்தில் மத அடையாளங்கள் கிடையாதுங்க. ஆனா அந்த படத்துல அவங்க சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் முகுந்த வரதராஜன் அவர்கள் சண்டைக்கு போறது முன்னாடி ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு ஒரு முழக்கத்தை போட்டு போடுறாங்க. இந்திய ராணுவத்தில் என்னைக்கு ஜெய் பஜ்ரங் பலி போடுறாங்க? ஒரு இந்துத்துவ RSS முழக்கத்தை என்னைக்கு போட்டாங்க? அப்ப நாங்க பலகாலமா சொல்லி வருகிறோம், கமலஹாசன் என்பவர் ஒரு சங்கீதா, அவர் இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ச்சியாக கக்கி வரக்கூடிய ஒரு நபர். அவர் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான வெறுப்பு கொண்ட ஒரு நபர். இந்த படத்துல இந்த ஜெய் பஜ்ரங் பலி அப்படிங்கிறது இந்திய ராணுவத்துக்கு எதிரானது. அதே மாதிரி அந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு காஷ்மீர் தீவிரவாதியை பிடிக்கிறார், இன்டர்வலுக்கு முன்னாடி பிடிச்சிடாரு, அவர் அடிபட்டு கிடக்கிறார். அதுக்கப்புறம் அடிபட்டு கிடக்கிறவன சுட்டு கொள்றாங்க. யாரு? ஹீரோ சுட்டு கொள்றாரு. இது வந்து ஒரு என்கவுண்டருங்க. அது சம்மரி எக்ஸிகியூஷன் பேரு. இது வார் கிரைம்ல வரும். இது உண்மையா நடக்குது, முகுந்த் வரதராஜன் இது மாதிரி பண்ணினாரு அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னாரு அப்படின்னா முகுந்த் வரதராஜன் மீது சர்வதேச அளவில் ஒரு குற்ற வழக்கை போர்க்குற்றத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய முடியும். முகுந்த் வரதராஜனை ஒரு போர் குற்றவாளியா காட்டுனது இயக்குனரா உண்மையாலுமே நடந்தா எனக்கு தெரியாது. நீங்க ஆயுதம் இல்லாமல் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒருத்தரை எப்படி சுட்டுக் கொள்வீங்க? ஒரு ராணுவம் எப்படி கொள்ள முடியும்? ஒரு தீவிரவாதி கொள்ளலாம், ஒரு ரவுடி கொள்ளலாம், ஒரு மாஃபியா கொலை செய்யலாம், ஒரு எதிரி கொலை செய்யலாம், வில்லன் கொலை செய்யலாம். ஒரு ஹீரோ எப்படி கொலை செய்வாரு? அடிபட்டு கிடக்கிறவன. இது மாதிரி எத்தனை சொல்றது படத்துல, எத்தனை சொல்றது? சம்மரி எக்ஸிகியூஷன் எப்படிங்க ஒத்துக்க முடியும்? நீங்க ஈழத்துல இருந்து சேனல் 4 வீடியோ வந்தது, கையை கட்டி ஒருத்தரை ஒரு போராளிய முட்டி போட வச்சு தலையில சுட்டுக் கொள்றது, அதுக்கும் இந்த காட்சிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஒரு ராணுவம் ஒரு நிராயுதபாணியை சுட்டுக் கொள்ள முடியாது, கைதுதான் செய்யணும், நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும், அவர் மீது விசாரணை நடத்தப்படணும். அவர் தவறு செய்திருந்தால், கொலை செய்திருந்தால் அதுக்கான தண்டனை கொடுக்கணும். அப்சல் குருவை சொல்றாங்க. அதில் அப்சல் குரு படையினர். அப்சல் குரு யார்? பாராளுமன்ற தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்டவர். அப்ப உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, அப்சல் குருவின் மீதான குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு போதிய ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் இந்தியாவினுடைய பொது கோரிக்கைக்கு ஏற்ப நாங்கள் அவர் குற்றவாளியை சொல்றோம் சொல்லி தான் தூக்கில போட்டாங்க. அவர் நிரூபிப்பதற்கு எது கிடையாது. இத்தனைக்கும் அப்சல் குரு இந்திய ராணுவத்திற்கு நெருக்கமாக இந்திய அரசினுடைய கண்காணிப்பில் இருந்தவர். இதுதாங்க அங்க நடந்தது. அப்ப இது எல்லாத்தையும் தீவிரவாதி அவங்களும் சாதாரண மனிதர்கள் தானே. காஷ்மீர் மக்கள் சாதாரண, அவர்கள் உரிமைக்கு அவங்க கேட்கிறாங்க. நாளைக்கு இதே மாதிரி ஸ்டெர்லைட்டில் நம்மளும் ஒரு 7-8 பேரை நம்ம 15 பேரை பலி கொடுத்தோம். அப்ப அந்த போராட்டம் தீவிரவாத போராட்டம் யாரை காமிச்சா ஒத்துக்குவோமா? நியாயத்தின் அடிப்படையில் திரைப்படம் எடுக்க வேண்டும், கருத்து அந்த மையத்தில் நிக்கணும். உடனே எல்லாருமே இது போற்றி ஒரு எமோஷனலா கொண்டாடி இருக்கிறாங்க. நம்ம முகுந்த் வரதராஜன் மீது நம்மளுக்கு மரியாதை இருக்கிறது, அந்த குடும்பத்தின் மீது அனுதாபம் இருக்கிறது, அது வேறு கதை. காஷ்மீரிகளை ஏன் எதிரே காட்டுறீங்க? அதுக்கு வந்து பதில் சொல்லி இது போய் அங்கே ஒளிஞ்சிக்க கூடாது. ஒரு ராணுவ வீரனை நாங்க கொச்சப்படும், நாங்க ராணுவ வீரர்களை பத்தி பேசலப்பா. இயக்குனர் காஷ்மீரிகளை ஏன் கொச்சைப்படுத்தினார்? நாங்க நேரடியாக இயக்குனரோடும் அந்த பட தயாரிப்பாளர் விவாத தயாரா இருக்கோம். கமலஹாசனுக்கு அந்த நேர்மை இருந்தாலும் அறிவு யோகியதை இருக்குதுன்னா நேரடியாக பேசட்டும். எங்கிட்ட அத்தனை ஆவணங்கள் இருக்கு, ஏகப்பட்ட ஆவணங்கள் இருக்கு. இந்தியாவோட பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஆவணங்கள் அத்தனையுமே இருக்கு. அவுட்லுக்ல வந்திருக்குது, ஃப்ரண்ட் லைன் பத்திரிகையில வந்திருக்குது, ஏஜ் நூரன் எழுதியிருக்கிறாரு, பாலகோபால் எழுதியிருக்காரு, பியூசியில் ரிப்போர்ட் போட்டிருக்கு, இன்றைக்கு சிறையில் இருந்து வெளிவந்த கௌதம் நவ்லாக்கா அதுக்கான ஒரு ட்ரிபியூனல் நடத்தியிருக்காரு. இவ்வளவு ஆவணங்கள் இங்க இருக்கு, மனித உரிமை ஆவணங்கள், இவ்வளவு ஆவணங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் வைத்து கமலஹாசனோட நாங்கள் பேச தயார். கமலஹாசன் அந்த அறிவு யோகியதை இருக்குதுனால் வெளிப்பட பேசட்டும், நேர்மையா இருந்தா பேசட்டும். ஒரு மக்களை நம்ம இன்னொரு மக்களுக்கு எதிராக மோத விடாதீங்க. தமிழ் மக்களை காஷ்மீர் மக்களுக்கு எதிராக மோத விடாதீங்க. இது கமலஹாசனுடைய வன்மம், வக்கரம். கமலஹாசனோட வக்கரம் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களை எதிராக நிறுத்திட்டே இருக்கு. வரலாறு ஆவணமாக இருக்கிறது. இதுல தப்பிச்சு போய் யாரும் நீங்க நிக்க முடியாது. படைப்பு நேர்மை இருக்க வேண்டும், அதுல வரலாற்று உண்மை இருக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. மிக குறிப்பாக மனித நேயம் இருக்க வேண்டும்.
அந்த திரைப்படத்துல எல்லாரும் நேசிக்கக்கூடிய வகையில நீ கொண்டு வந்திருந்தீங்கன்னா வேற. அப்படி இல்லை. அதனால நான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இதுதான் எங்களது இந்த சமயத்துல கமலஹாசன் அவர்களுக்கும் அதன் இயக்குனருக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி. அது நேர்மையற்று வரலாற்று உண்மையற்று எடுக்கப்பட்ட திரைப்படம். அது காஷ்மீர் மக்களுக்கு எதிராக இருக்க திரைப்படம். அது தமிழ் மக்களுக்கும் எதிராக இருக்கிறது. தமிழ் மக்களை காஷ்மீர் மக்களை மோத விடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் நிராகரிக்கிறோம். இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட அப்பாவை கொன்றது வந்து ஜவஹர்லா அப்படின்னு ஹெச்ராஜா ஒரு பேசிட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டாரு. அந்த விஷயத்துல ஜவஹர்லாவோட வக்கீலணி வந்து ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்க, நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்க சைட்ல இருந்து சிவகார்த்திகேயனுக்கு இது குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க இருவரும் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை போட்டு காட்டி போட்டோ போஸ்ட் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதுல யாருக்கு எப்படி பாக்குறீங்க? ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில பேசுகிற ஹெச்ராஜா, அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் தன்னுடைய அப்பா பாதிக்கப்பட்டு தன்னுடைய அப்பா பேரு இந்த மாதிரி தவறா பேசுகிற சுயநிலையோட இந்த படத்துக்காக எப்படி பாக்குறீங்க? சிவகார்த்திகேயன் அவருக்கு நடந்தது மாதிரி எனக்கு நடந்திருந்ததுனால் ஹெச்ராஜாவெல்லாம் நான் படத்தை கூப்பிட்டுக்க மாட்டேன். ஒன்று, இஸ்லாமிய மக்களை வெறுப்புடன் பேசக்கூடிய ஹெச்ராஜாவெல்லாம் ஒரு கலைப்படைப்பை பார்ப்பதற்கு யோகியது இல்லாத, தமிழ்நாடு அரசியலுக்கு யோகியது இல்லாத. ரெண்டாவது, அவருடைய தந்தையாரே தனது இழிவான அரசியலுக்கு பயன்படுத்துகிறார் அந்த நபரை எல்லாம் நான் பார்த்திருக்கவே மாட்டேன். நான் அந்த அளவு தான் நான் பேச முடியும். சிவகார்த்திகேயன் என்ன பண்ணாருன்னா அவரோட விஷயம். ஆனால் ஒரு திருமுருகன் காந்தியாக நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இப்படிப்பட்ட நபரை எல்லாம் வைத்து அவரது பாராட்டையெல்லாம் வாங்கி ஒரு திரைப்படம் போடுவதற்கு திரைப்படம் முழுதுனா பரவாயில்ல விட்டுருவேன் நான். அது சுயமரியாதை சம்பந்தப்பட்டது. அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க குறிப்பிட்டபடி சீமான் அன்னைக்கு யாசின் மாலிக் கூட்டு நடத்துறார். இன்று வந்து இந்த படத்தை பாராட்டிட்டு இருக்காரு. துப்பாக்கி படத்தில் எடுத்த விஜய் ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து பரப்பி விட்டது ஒரு முக்கியமான பங்கு அந்த படத்துக்கு. அந்த படத்தில் நடிச்சிருக்கிற விஜய் வந்து இப்போ கட்சி தொடங்கி வராரு. இந்த நடிகர்கள், இந்த மாதிரி சினிமா இயக்குநர்கள், நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு கும்பலத்திலிருந்து வந்து அரசியல் பண்றது எப்படி பாக்குறீங்க? ஏன் சினிமாவுக்கு யார் வேணா எங்கேருந்து வேணா வரலாங்க. அவர் வந்து சினிமாக்காரராக இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. வைக்கக்கூடிய அரசியல் அனைத்து மக்களையும் அரவணைக்கக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும். மனிதனை முன்வைக்கக்கூடிய அரசியலாக இருக்க வேண்டும். சமூக நீதி பேசுகின்ற அரசியலாக இருக்க வேண்டும். தந்தை பெரியார் இந்த மண்ணுக்கு உழைத்தார், அவர் அங்கீகரிக்க அரசியலாக இருக்க வேண்டும். தமிழர்களின் அரசியல் உலக அளவிலே கொண்டு சென்ற ஒரு மாபெரும் போராளி மேதகு பிரபாகரன், அந்த அரசியலை அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு அரசியல் சட்டத்தை உருவாக்கி உரிமை பெற்றுக் கொடுத்தவர், அவரை போற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏழை பணக்காரன் ஒளின்னு சொன்ன மார்க்ஸை படித்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படிதான் நம்ம வந்து கேட்கிறோம். அதனால யார் வேண்டாலும் வரலாம், யார் வேண்டாலும் அரசியல் பங்கெடுக்கலாம். அதுல எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அது நம்மளுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. கடந்த 5 வருஷமா பார்க்கும்பொழுது வட இந்தியாவில் பல சினிமாக்கள் வந்து இந்துத்துவ அஜெண்டாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான படங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா தமிழ் சினிமாவுல இந்த மாதிரியான படங்களும் மறைமுகமா வருதுன்னு பொழுது இதை எதிர்க்கிறதுல வந்து என்ன சிக்கல் இருக்கு? ஒருவேளை இந்திய ராணுவத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு மனநிலையில எல்லாரும் பயப்படுறாங்க இந்த மாதிரியான படங்களை வந்து எதிர்க்கிறது. இல்லைங்க, நான் சில காலத்துக்கு முன்பு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்திய ராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி ஒருத்தர் இந்திய ராணுவத்தை ஒரு மத சார்பானதாக மாத்தாதீங்க வெளிப்படையா பேசினாரு. இந்த படம் என்ன சொல்லுது? ஜெய் பஜ்ரங் பலின்னு இந்துத்துவ அமைப்பா காட்டுது. அங்க இருக்க முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க ராணுவத்துல. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த படம் ராணுவத்திற்கும் எதிரான படமாகவும் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பெரும் திரளான மக்களுக்கு எதிரானதாக இருக்கு. இது வந்து அடிப்படையில ஒரு சங்கி படம் தான் இருக்கு. கதை வந்து வேறு கதையாக இருக்கலாம், ஆனால் சங்கித்தனமாக எடுக்கப்பட்ட படம். ஒரு இந்துத்துவ மனநிலையோடு கமலஹாசன் எடுத்த, அவர் ஒப்புதல் இல்லாம இதெல்லாம் வராதுங்க. அவர் எல்லாத்தையும் தலையிடுவார். அவர் இந்த படத்தை போய் தேர்ந்தெடுக்கிறார்ல, அவர் வாழை மாதிரி ஒரு படத்தையோ தங்கலான் மாதிரி ஒரு படத்தையோ தேர்ந்தெடுக்கல இல்லையா? அவர் இந்த மாதிரி லப்பர் பந்து மாதிரி படத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்கல, அவர் இந்த மாதிரி படத்தை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அவர் கதையை முழுக்க வாசிச்சுட்டு அந்த அடிப்படையில தான் எடுத்திருப்பாரு. அப்ப அவருடைய வக்கரம் வந்து தொடர்ச்சியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து அடிப்படையில வந்து இந்திய ராணுவத்தை ஒரு மத சார்புடைய ராணுவமாக காட்டுகின்ற முயற்சி இந்த படத்தில் இருக்கிறது. எதிரியாக முஸ்லீம், போகக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து RSS முழக்கத்தை சொல்லிட்டு போறான். கையில RSS கொடி மட்டும் கொடுக்கல, சரிங்களா? அது ஒன்ன தவிர மீதி எல்லாம் சங்கீதனமா தான் இருக்கு. தலைவரி 84ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன்ல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் வந்து பயன்படுத்துனாங்க. அதே ஈழத்துல வந்து IPKFல வந்து சீக் ரெஜிமெண்ட் வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ இந்த படத்தின் மூலமாக தமிழர்களுக்கும் காஷ்மீர்களுக்கும் வந்து மோதல் ஏற்படுத்தலாம் அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறையவே இருக்குது. இது இந்திய அரசாங்கத்தின் அதிகாரிகள் அதை பயன்படுத்துறாங்க. இதோட சொல்றது ராஜ்புத் ரைபிள்ஸ் சொல்றாங்க இல்லையா? இந்த ராஜ்புத் ரைபிள்ஸ் தான் 1801
அன்றைக்கு மருதுபாண்டியர்கள், தீரன் சின்னமலை, விருப்பாச்சி கோபால் நாயக்கர் எல்லாரும் சேர்ந்து வெள்ளையர்களினுடைய கோட்டை, கோயம்புத்தூர் கோட்டை தகர்ப்பதற்காக நடத்திய மிகப்பெரிய கூட்டு தாக்குதல். அந்த தாக்குதலை முறியடித்தவர்கள் ரஜபூத்காரங்க. ரஜபூத் படை தான் முறியடிச்சது. சரிங்களா? அந்த ரஜபூத் ரைபிள் பெருமைனா அந்த பெருமையெல்லாம் இங்க இருந்து பார்க்க வேண்டியது. நாங்க 200 வருஷமா வெள்ளைக்காரன் காலத்துல எந்த படை எதுக்கெல்லாம் பயன்பட்டது, அன்றைக்கு தீரன் சின்னமலையையும் மருதுபாண்டியர்களையும் வீழ்த்துவதற்காக அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட படை ரஜபூத் படை. அதனால இது பெருமையாலாம் பேச முடியாது, ஒரு வரலாறு, அவ்வளவுதான். கமலஹாசன் அவர்கள் வந்து மக்கள் தொடர்பான பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா எந்த ஒரு விஷயமும் பெரிய அளவுல அவர் வந்து சமீப காலமா இல்ல ரொம்ப பேச வரல, ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கல, எந்த விஷயமே பண்ணல. அவர் ஒரு எலைட் அரசியல் அதிபர் தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து விவாதத்துக்கு அழைக்கிறீங்க, இதெல்லாம் அவர் வந்து பதில் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல அவர் பத்தி பேசுறதே கொஞ்சம் அதிகமா தானே இருக்குது. ஏன்னா அவர் பெருசா எதையும் கண்டுக்காத மாதிரி தான் இருக்கு. ஒரு செய்தியாளர் தான் பார்க்கணும், மக்கள் நீதி மையம் பெருசா களத்துல இல்லை இல்லையா? அவரு அடிப்படையில விவாதத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு நேர்மை இல்லை. நாம விவாதத்தை நடத்துறோம்னு சொல்றது காரணம் வந்து போட்டி போடுறதுக்காக நம்ம சொல்லலை. நீங்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கு மாற்று தகவல் ஆவணங்கள் இருக்கிறது. இந்த ஆவணங்களை அங்க சொல்றோங்கிறதா இது இன்னைக்கு அவர்கிட்ட நடக்கிற விவாதம். நீண்ட காலமாகவே முஸ்லீம்களுக்கு எதிராகவே தொடர்ச்சியா ஒரு படத்தை பண்ணிட்டே இருக்கிறார், கதையா சொல்றாரு. ஆனா அது ஆவணங்கள் நேர் எதிராக இருக்குது. இன்றைக்கு விடுதலை புலிகள் அன்றைக்கு வந்து ஆணையரவை வெற்றி கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு படையாக அங்கீகரிக்கப்பட்டு இலங்கையிடம் ஒரு ஒப்பந்தத்தை, அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தனக்கான ஆட்சி பரப்பை ஏற்படுத்தணும்னு தெனாலியும் ஒரு படத்தை எடுக்கிறார். தெனாலி படம் என்னது? எளிய பார்த்தாலே பயப்படக்கூடிய ஈழத்தமிழன் ஒரு படத்தை எடுக்கிறார். இதெல்லாம் தெரியாமல எடுக்கிறாரு. பிஜேபி பதவியில் இருக்கும் பொழுது ஹேராமன் படத்தை எடுக்கிறாரு. இதெல்லாம் புரியாம எடுக்கிறாங்களா? மணிரத்னம் படம் எடுத்தார், ரோஜான் படம். எப்ப? இந்த ஜெக்மோகன் வந்து அத்தனை பேரை கொலை செய்த போது சர்வதேச அளவில் அமெரிக்காவினுடைய அதிபர் அவரே கண்டனம் தெரியும், அவங்களே வந்து கொலை பண்றவங்க தான், அவங்களே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொலையை பண்றாங்க. 5 லட்சம் பேர் ஊர்வலமா வர்றாங்கன்னா துப்பாக்கி பிஎஸ்எஃப் வச்சு துப்பாக்கியில் சுடுறாரு. 100கணக்கான பேர் செத்து போறாங்க, கணக்கே இல்லை செத்து போறாங்க. அப்ப ரோஜா படம் வருது. அந்த ரோஜா படத்துல என்ன காமிச்சாங்க? அந்த தீவிரவாதிகளா இங்க கோயம்புத்தூர்ல அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிச்ச பையன் இங்க இருந்து போறான், இங்க இருக்க முஸ்லீம் எல்லாம் தீவிரவாதி அங்க போறான். யார் பண்ணாரு? மணிரத்னம் பண்ணாரு. இவர் சொந்தக்காரர். 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அது என்னவா போகுதுன்னு தெரியல. அது பயமா இருக்கு. சமூகத்துக்கு எதிரான படத்தையே பண்றது. நான் கேட்க, தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்லையா? இதே பிரச்சனை, இதே மாதிரி பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய மீனவன், அவன்கிட்ட காதல் கிடையாதா? அவன் மனைவி, அவன் குழந்தைக்கு அந்த விருப்பம் இல்லையா? முகுந்த் வரதராஜோட மனைவி என்ன துயரப்பட்டாங்களோ அதே துயரம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவனுக்கு இருக்குது. ராஜ்கிரன்ற ஒரு மீனவன் கல்யாணமாய் 40வது நாள் சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்படுறான். அந்த மனைவிக்கு, அந்த மனைவி அழுதுவே சொல்றாங்க, கல்யாணமான நாளும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்ப, நல்லா பேசிட்டு நல்லா பாத்துக்கிட்டாரு, 40 நாள் போயிட்டாரு அப்படின்னு. அந்த துயரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் மனித துயரம் இல்லையா? அதெல்லாம் அவருக்கு படமே வராது. தமிழனை பத்தி எந்ததுமே வராது. தமிழன்னா யார தெனாலியில் இருக்க மாதிரி பயந்தாங்குழியா இருப்பான். முஸ்லீம்னா அங்க தீவிரவாதியா காஷ்மீர்ல இருப்பான். இதுதான கதை? இதான் கதையா? அப்ப கமலஹாசன் என்ன அரசியல் இங்க கொண்டு வர்றாரு? இல்ல, இங்க வந்து ஜாதி அரசியல் பேசுறது. ஜாதி அரசியல் நுணுக்கமா வெளிப்படையா பேரை வச்சு ஏதோ நாயுடு படம் எடுப்பாரு, அல்லது அந்த நாயுடு இந்த நாயுடு படம் எடுப்பாரு, ஜாதி பேரை நேரடி வெளிப்படையா சொல்லுவாரு. இது வரைக்கும் அவர் வந்து தமிழ் சமூகத்துக்கு பயன்பட்ட மாதிரி ஒரு திரைப்படத்தை சொல்லுங்க, ஒரு திரைப்படத்தை சொல்லுங்க. அவருக்கு கூட வைணவ ஆதரவு மனநிலை, வைணவ வெறி, சைவத்துக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் காமிக்கிறார். தமிழுக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் காமிக்கிறார். முஸ்லீம்களுக்கு எதிரான மனநிலை எல்லா இடத்துலையும் காமிக்கிறார். இவ்வளவுதான் அவருடைய அரசியல். வேற என்ன? இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை படம் நடத்திருக்கிறாங்க, எத்தனை ஜனநாயக படம் நடத்திருக்கு, எத்தனை பேருக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ அடக்குமுறை நடந்திருக்கு. அதையெல்லாம் ஏதாவது படம் பண்ணியிருக்காரா? அதுக்கு ஏதாவது பேசியிருக்காரா? ஸ்டெர்லைட்டுக்கு போயிட்டு தான் படம் எடுக்க சொல்லுங்க. காஷ்மீர் மக்களை எதுக்கு எதிராக நிறுத்துறாங்க? அவர் இது மட்டும் இல்லைங்க, ஈழத்துல அங்க கொழும்புல ராஜபக்சேவினுடைய ஆட்சியை வலுப்படுத்துவதற்காக இங்க இருந்து ஒரு விருது விழா நடத்த போனாங்க. அதுக்கு தென்னிந்திய அளவில் பிரமுகராக இருந்தவர் கமலஹாசன். அதுக்கு அவர் வீடு முற்றுகை பண்ணோம். அப்ப அவர் வீடு முற்றுகை போட்டோம். அப்போ இதெல்லாம் பதில் சொல்ல தான் போனாரு. என்னைக்கு இனப்படுகொலை பற்றி பேசியிருக்காரு? தமிழன் இனப்படுகொலை பற்றி என்னைக்கு பேசியிருக்காரு? என்னைக்கு ஒரு நாள் பேசியிருக்காரு அவரு? 1.5 லட்சம் பேர் படுகொலை ஆனதை பத்தி. பாலகோபால் ஆந்திரால இருந்து வந்தவர் பேசினார். கௌதம் நவுலாக்கா, அவர் டெல்லியில இருக்க பத்திரிகையாளர், அவர் பேசியிருக்கிறார். பாம்பேல இருக்கிறவங்க பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே பேசியிருக்கிறார். கமலஹாசன் பேசுனது கிடையாது. அவர் ஒரு தனி கலைஞராக ரசிப்பதெல்லாம் வேறுங்க. அரசியலா வந்ததுன்னா அயோக்கியத்தனமான அரசியலை செய்கிறார். வெளிப்படை இதே வார்த்தை, அயோக்கியத்தனமான அரசியல். அதை நான் தகவல்லாம் எடுத்து சொல்லிட்டேன்.
ராஷ்டிரிய ரைபிள் என்ன பண்ணுதுன்னு பாலகோபால் எழுதின ஆவணத்தையும் காமிச்சாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் அவர் தாங்க பதில் சொல்லணும். நீங்க தான் கேட்கணும். அவருக்கு அதை பதில் சொல்ல மாட்டேன். இன்னும் வேணா இன்னும் நிறைய ஆவணத்தை கொண்டு கொட்டுற தயாரா இருக்கு. UNHRCல ஐநா மனித உரிமை அவையில காஷ்மீர் மக்கள் பிரச்சனை சார்ந்து நான் பேசியிருக்கின்றேன். அவர்களோடு அரங்குகளை வச்சிருக்கிறோம். கூட நாங்களும் சொல்ல தயாரா இருக்கிறோம். அந்த நேர்மையெல்லாம் அவருக்கு இருக்க. அவரை பொறுத்தவரைக்கும் சம்பாதிக்கிறது தான். இப்படி அந்த மக்களை வந்து பழி கொடுத்து சம்பாதிக்கிற பணம் ஒட்டுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த திரைப்படத்தை முதல்வர் வந்து பாராட்டி இருக்கிறது, அதை பத்தின ஒரு பாசிட்டிவா விமர்சனம் இருக்கிறது, இது ஒரு வருத்தமா பதிவு செய்றீங்களா? இல்லன்னா வந்து முதல்வர் எதுக்கு இந்த அளவுக்கு சொல்லணும்? முதல்வருக்கு எங்களுக்கு கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் இருந்து இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். உங்க கட்சியின் நிலைப்பாடு என்ன? இந்தியாவிலேயே காஷ்மீரினுடைய உரிமை மறுக்கப்பட்ட பொழுது குரல் எழுப்பிய வெகு சில கட்சிகளில் திமுகவும் ஒன்று. சரிங்களா? ராஜ்யசபால பேசினாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு காஷ்மீர் மக்கள் உரிமை மறுக்கக்கூடிய வகையில் ஒரு திரைப்படம் வருது. அதை பாராட்டுறீங்கன்னா வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியதா சொல்றேன். சார், முதல்வர் மட்டும் இல்லாம துணை முதல்வர் செல்வ பிறந்தை வரி விலக்கு வேணும்னு சொல்றாரு, சீமானவர்கள் பாராட்டுறாங்க. இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை வந்து ஒரு சினிமாவா பார்க்கும்பொழுது நீங்க மட்டும் வேற பார்வையில பாக்குறீங்கன்னா நீங்க உள்நோக்கம் கொண்டவங்களா அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் வருது சார். அதை எப்படி பாக்குறீங்க சார்? வரி விலக்கு கேட்கறவங்க தாங்க உள்நோக்கம் இருக்கும். எங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கு? காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய தோழர் செல்வ பிறந்தை கேட்கிறாருன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இது கொலையில பெரிய பங்கு இருக்கிறது. காஷ்மீர் இவ்வளவு நாசமானதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி தான். அது இன்னும் ராஜீவ்காந்தி காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில் மிக மோசமான நடத்தப்பட்டது. நேரு காலத்தில் மோசமாக நடத்தப்பட்டார்கள் அந்த மக்கள். நேரு தான் கொண்டு போய் 13 வருஷம் அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. நான் கேட்கிற, தமிழ்நாட்டில் காமராஜரை கொண்டு போய் ஜெயில போட்டு 13 வருஷம் போட்டு சும்மா விட்டுருப்பீங்களா? சொல்லுங்க. கலைஞரை ஜெயில போட்டு சும்மா விட்டுருப்பீங்களா? சும்மா விட்டுருப்போம் நம்ம? இல்ல எம்ஜிஆர் போட்டு தான் விட்டுருப்பீங்களா? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கொண்டு போய் 13 வருஷம் 15 வருஷம் ஜெயில போடுறீங்க. அதுக்கப்புறம் காஷ்மீருக்கு நுழையக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு போட்டு வெளியே அனுப்புறீங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு தலைவருக்கு பண்ணியிருந்தா அந்த மக்கள் என்ன? அப்பவும் கூட அவங்க ஆயுதத்தை தூக்கல. 74 வரைக்கும் அவங்க எதுவுமே தூக்கல. 53ல அவர் கைது செய்யப்படுறாரு முதலமைச்சரான உடனே. அதுல இருந்து 74 வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் 82ல வர்றாரு, அப்புறம் இறந்து போறாரு. அவர் பையன் முதலமைச்சரான உடனே ஆட்சியை கவிழ்த்துறாங்க, கட்சியை 2ஆ உடைக்கிறாங்க, வேற ஒருத்தர் முதலமைச்சராக்குறாங்க. அந்த முதலமைச்சருக்கு எதிராக இளைஞர்கள் தேர்தலில் போட்டிடுறாங்க. அந்த இளைஞர்களை முழுக்க தேர்தலெல்லாம் ரத்து பண்றீங்க. தேர்தல் ரத்து பண்ணி அதுல இன்னவங்க தான் தீவிரவாத அமைப்புல போனவங்களா இருக்கிறாங்க. யார் தள்ளி விட்ட தீவிரவாதத்துக்கு? யார் தள்ளி விட்டாங்க? காங்கிரஸ் கட்சி தான் தள்ளி விட்டுச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி தள்ளி, 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. ஜம்முவில் இருக்கக்கூடிய RSS பிரஜா பார்ட்டி, அந்த பிரஜா பார்ட்டி அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை தூண்டி ஜம்முவில் இருக்கக்கூடிய மக்களை காஷ்மீர் மக்களுக்கு எதிராக திருப்பினார்கள், ஸ்ரீநகருக்கு எதிராக திருப்பினார்கள், பெரிய கலவரத்தை கொண்டு வந்தார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரத்தை கொண்டு வந்தது RSS. இதற்கு ஃபண்ட் பண்ணதெல்லாம் யாரு? இதுக்காக போய் இன்னும் வேலை பார்த்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி யாரு? RSS காரர். இதெல்லாமே இது முழுக்க நின்று பண்ணது RSS, பிஜேபி பின்னாடி. இதுக்கு துணை நின்னது காங்கிரஸ்காரர். இதான் நடந்ததுங்க. இன்னும் சொல்ல போனா அங்க இருந்த மன்னர் அந்த ஹரிசிங் என்னெல்லாம் கொடுமை பண்ணாரு. ஹரிசிங் சர்தார் பட்டேல் வந்து ஆதரவா இருந்தாரு, RSS ஆதரவா இருந்தது. அது ஒரு பெரிய கதை. அது அந்த வரலாறுலாம் சொல்லி ஆகணும். அந்த மக்கள் ஜனநாயக பூர்வமாக அமைதியாக வாழ வேண்டும் விரும்புகிறார்கள். இவங்க சும்மா விட்டாங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே கேட்கலாம். அந்த மக்கள் அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு தங்கள் மதத்தை கடந்து ஒரு இனமாக நிற்கிறார்கள். அதான் சொல்றேன், ஜின்னாவோட ஒரு ஆதரவா நின்று நிக்கலையே. ஷேக் அப்துல்லா ஜின்னாவோட போய் நின்னாரு, இல்ல பாகிஸ்தான் பிரிவினை ஆதரிச்சா பேசினாரு. இந்த வரலாறு எவ்வளவு பதில் சொல்லுவாங்களா? யாராவது பதில் சொல்லுவாங்களா? அன்னைக்கு காந்திக்கு நெருக்கமாக, நேருக்கு நெருக்கமாக இருந்த ஷேக் அப்துல்லா கொண்டு போய் ஜெயில போட்டீங்க. அதற்கு பிறகு கூட ஒரு இந்தியாவோட நெருக்கமாக தான் இருந்திருக்கிறார். இதெல்லாம் நடந்ததுங்க. இந்த வரலாறு எத்தனை வரலாறு சொல்றாங்க? சரி, போராடக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களையும் அமைப்புகளையும் இரும்பு போராடக்கூடிய காஷ்மீர் அமைப்புங்க JKLF ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் தான் இருக்குது. சில மதவாத அடிப்படை அமைப்புகளும் இருக்குது. அந்த அடிப்படை அமைப்புகளுக்கு அங்க பெரிய ஆதரவு இல்லை, எதிர்ப்பும் இருந்திருக்கிறது. அது தனி, அது பேசலாம், நிறைய பேசலாம். இல்ல, தமிழ்நாட்டில் போராடக்கூடிய இயக்கங்களை அமைப்புகளையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு சொல்லி பாஜகவினோட துணைத் தலைவர் நாராயண் திருப்பதி பேசியிருக்காரு சார், ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அவர் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? பெருசா ஒரு இரும்பு கருத்தை வந்து பட்டறையில சொல்லி பண்ணி கொண்டு வர சொல்லு, வேற ஒண்ணும். முதல்ல அர்ஜுன் சம்பத் கைது பண்ண தமிழ்நாடு காவல்துறை, அதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லாத்தையும் கொலை பண்ணணும்னு சொன்னார் அர்ஜுன் சம்பத். அதை கைது பண்றது தமிழ்நாடு காவல்துறைக்கு முடியுதான்னு பார்ப்போம், அப்புறம் மீதி பேசுவோம். நன்றி ஊடக நண்பர்கள்.